அம்மா எப்ப பாரு இட்லி தோசையா போட்டுட்டு இருக்குமே, வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு கொடுமா. ஆப்பம் சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தரியா? எனக்கு இதுதான் வேலை. எனக்கு உள்ள வேலையை பார்க்க நேரம் இருக்க மாட்டேது. உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுக்கணும்னா நான் போக வேண்டியதான். சும்மா இருக்காதுன்னு சாப்பிட்டு பேசாம இருங்க. சரிம்மா, கேட்டதான் செஞ்சு தர மாட்டேங்கிற. கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் சூட்டோட கொடுத்தா நான் சாப்பிடுவேன்ல. சூடாவா? நானே ஆறி போன தின்னுகிட்டு இருக்கேன், உங்களுக்கு சூடா கேக்குதா? வயசான காலத்துல வாயை கொஞ்சம் அடக்கி வாசிங்க. மவனே, வேலைக்கு போயிட்டு வரும்போது அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரியா? மாத்திரை வேற தீர்ந்து போச்சுடா, அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றா. மாச கடைசியில் வந்து கேட்டேன், நான் என்னப்பா பண்ணுவேன், சுத்தமாக கையில் வேற காசு இல்லை, கொஞ்ச நாள் இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணப்பா, மாசம் பிறந்தா பார்த்துக்கலாம், சம்பளம் வந்தா பார்த்து செய்கிறேன். பேராண்டி, தாத்தா கூட வரியா? வாக்கிங் போகலாம். அப்புறம் நிறைய கதை சொல்கிறேன் தாத்தா உனக்கு. வயசான காலத்துல நீங்க வீட்லயே உட்காந்துருப்பீங்க, இப்போ வாக்கிங் போறோன்னு போறீங்க. இப்பதான் அவன் ஸ்கூல் விட்டு வந்தேன், அதுங்களே அவனை கூட்டிட்டு போகணுமா? அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க போங்க. அந்த சின்ன பையன் மனசுல நஞ்ச விதைக்க பாக்குறீங்களா? கதை சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்பீங்க. போறீங்களா இல்லையாங்கிட்டு? இப்போ உங்க தாத்தா வச்சுலாம் கேட்காத, அப்புறம் உருப்பிட மாட்டேன் நீ. ஏங்க, எல்லா லிஸ்ட்டும் எழுதிட்டேன். அப்புறம் நண்டு, மீன், இறால் இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வாங்க. மாமாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? சரிம்மா. நீ மாமாவுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செய்ய போறேன். கடன் வாங்கியாவது வாங்கிட்டு வந்துருங்க. மாச கடைசின்னு என்கிட்ட கையில காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சே, தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரு. தாத்தா இருக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். சே, தாத்தா உனக்கு இருந்தால் எல்லாம் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துருப்பாரு ராமா அவனே.